Assalamu alaikum everyone. Welcome back to Safash London Foodies. இன்றைக்கி ஆக்டிஃப்ரை வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஷ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ்ஷோட பேர் தாய் ஸ்பைஸ்டு சிக்கன் வித் courgette. இதுக்கு தேவையான பொருட்கள் 700 கிராம் சிக்கன். அதை தின்னாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பெரிய பெல் பெப்பர்ஸை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட 5 கிரீன் சில்லியும் கட் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு courgette ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஜிஞ்சரும் கார்லிக்கும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை செர்ரி, 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் லீவ்ஸ், 1 டீஸ்பூன் பெப்பர் கார்ன் எடுத்து அதை இடித்து வச்சுக்கோங்க. அதோட 7 தாய் ஸ்பைஸ் சீசனிங்னு ஒன்று இருக்கும். அதை வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாய் மசாலா பவுடரு எப்படி செய்கிறதுன்னு அப்கமிங் வீடியோவில் காட்டுறேன். $50 ml சாய் சாஸ் எடுத்துக்கோங்க. 40 ml ஆலிவ் ஆயில், 1 கப்பு ஆப்பிள் ஜூஸு, இன்றைக்கி இந்த ஆக்டிஃப்ரை மிஷினில் தான் குக் பண்ண போகிறோம். அது எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ எல்லா சிக்கனையும் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போடுங்க. இப்போ கிரீன் சில்லியும் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கையும் போடுங்க. இப்போ ஆலிவ் ஆயிலை ஆட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு செய்வதற்கு லெஸ் தென் 40 ml இருந்தாவே போதும். அதே நார்மலாக அடுப்பில் வச்சு பேன் வச்சு செய்யும்போது அதிகமான ஆயில் தேவைப்படும். அதனால தான் இது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஆக்டிஃப்ரையில் செய்கிறோம். நம்ம இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வரைக்கும் வைங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இது ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா courgetteயும் பெல் பெப்பர்ஸையும் போட்டு எகெயின் 5 மினிட்ஸ் குக் பண்ணணும்.
இது குக் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மீன் டைம் இந்த கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு சாஸ் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஊற்றிக்கணும். ஆப்பிள் ஜூஸ் ஒரு 50 ml ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதோட சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தாய் சீசனிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ட்ரை செர்ரி ஆட் பண்ணுங்கள். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிடுங்க. ஆனியன் நல்லா சாஃப்டானதும் நம்ம செஞ்சு வச்ச தாய் சாஸை ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாகவும் குயிக்காகவும் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயோடு குக் பண்ணிட்டோம். இதோட ப்ரிப்பரேஷன் டைம் 15 மினிட்ஸ் ஆகுது. குக்கிங் டைம் 25 மினிட்ஸு. நிறைய ஃபைபர் இருக்குது இதில். ஒரு பர்சனுக்கு 314 கலோரி இதுக்கு கிடைக்குது. இன்றைக்கி நம்ம இந்த டிஷ்ஷோடு சேர்த்து ரோஸ்டட் பொட்டேட்டோவும் சிக்கன் ஃப்ரையும் சிப்ஸும் சேர்த்து சாப்பிட போகிறோம். இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னாக்கா நூடுல்ஸும் ஸ்டீம்டு ரைஸும். உங்கள்கிட்ட ActiFry இல்லைனாக்கா சாதாரண பேன் வச்சு அடுப்புலையும் செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.